வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 275 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களில் பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. குறிப்பாக மிக முக்கியமாக சர்வதேச அளவில் இங்கிலாந்து தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அது குறித்தும் அதனால் பாலஸ்தீன் மற்றும் இந்த இஸ்ரேல் இந்த போரில் என்ன மாதிரியான விளைவுகளை அது ஏற்படுத்தும் என்பது குறித்தும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்மோடு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம். தோழர், இப்ப நடந்திருக்கிற இந்த எலெக்ஷன்ல வந்து ரிஷி சுனக்கோட கட்சி வந்து பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. லேபர் பார்ட்டி சொல்லக்கூடிய அந்த கெய்ர் ஸ்டார்மரோட பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்கு. அவர் வந்து பிரதமராக இருக்காரு. ஏற்கனவே அந்த லேபர் பார்ட்டி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுல ஜெர்மி கோர்பன் இருந்தார், அவர் வெளியே போயிட்டாரு. வெளியில போயிட்டு இப்ப அவர் தனியாக இண்டிபெண்டா ஜெயிச்சிருக்காரு. இதனுடைய டோட்டல் இது என்ன நடந்திருக்கு, இதனால இது இன்டர்நேஷனல் புவிசார் அரசியல் இது என்ன மாதிரியான விளைவுகளை மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? புவிசார் அரசியல்ல என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னா, எந்த மாற்றமும் கொண்டு வராது. ஏன்னா இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய 2 பார்ட்டிகளுடைய கேண்டிடேட்ஸ் தான் வந்து இந்த இதுக்கு போட்டியிட்டாங்க. இதுல என்னன்னா, கேர் ஸ்டார்மர பத்தி நெறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, கேர் ஸ்டார்மர் யாரு அப்படிங்கிறத பத்தி. ஏன்னா, இடது, வலதுங்கிற பின்னணியில தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு வைக்கிறாங்க. ஆனா, இவரு இடதா, வலதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, லேபர் பார்ட்டியோடைய சேர்மன்ஷிப் அதாவது லீடர்ஷிப்புக்கு வந்தது வந்து இவரு ரொம்ப போக்கஸான ஒரு திட்டமிடலோட தான் வந்து இவரு வந்தாரு. ஸோ, அதுக்கான பின்னணிகள் வந்து முழுமையா நீங்க பார்த்தீங்கன்னா, கேர் ஸ்டார்மர் எப்படிப்பட்ட ஆளு? கேர் ஸ்டார்மர் யாரு? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கேர் ஸ்டார்மர பத்தி மிக முக்கியமான ரெவலேஷன்ஸ் வந்து நெறைய நடந்திருக்கு. கேர் ஸ்டார்மர் வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் கிரவுன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூஷனுடைய அங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு அமைப்பினுடைய இயக்குனரா இருந்தவரு. அரசாங்கத்தினுடைய இயக்குனரா இருந்தவரு. அவர் வந்து 2010 இருந்து ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தசாப்தம் வந்து அவரு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் இருக்கும்போது நடந்த பல நிகழ்வுகள் இருக்கு. ஸோ அதுல வந்து இவரு கிட்டத்தட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஆளு அவ்வளவுதான். அவங்களுடைய செக்யூரிட்டி அப்பராட்டஸ் உடைய ஒரு முக்கியமான நபரா தான் வந்து அறியப்படுறாரு. ஏன்னா இவரு வந்து பல வகையில அத எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தான் வந்து இவரு பொலிட்டிக்ஸ்குள்ள வந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய வருகை, இவரு வந்து எந்த மாதிரி ஜெர்மி கோர்பின்ங்கிறவரு லேபர் பார்ட்டியோடைய சேர்மனா அதாவது லீடரா வந்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஸோ அத வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எந்த வகையிலயும் வந்து அனுமதிக்க தயாரா இல்ல. ஆனா அவரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஒரு பேக் பெஞ்சரா இருந்து லேபர் பார்ட்டியில ஒரு நல்ல பீஸ் கேண்டிடேட்டா இருந்து, தொடர்ந்து வந்து கிராஸ் ரூட் லெவல் வொர்க்கர்ஸ் கூட வந்து நெருக்கமா இருந்து, பல காலங்கள் இருந்து அவருடைய எலக்ஷன்ல வந்து போட்டியிட்டார். லேபர் பார்ட்டி லீடர் எலக்ஷன்ல போட்டியிட்டு ட்ரேட் யூனியனுடைய முழுமையான சப்போர்ட்ல வந்த கேண்டிடேட்டா இருந்தாரு ஜெர்மி கோர்பின். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளேயரைட்ஸ் அதாவது பிளேயருடைய தலைமையிலான லேபர் பார்ட்டி தான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய முழுமையான பார்ட்டியா இருந்துச்சு. ஏன்னா லேபரை வந்து முழுமையா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டினுடைய ஒரு பார்ட்டியா கொண்டு போய் சேர்த்ததுல முழுமையான பங்கு வகிச்சவர் வந்து டோனி பிளேயர். இப்ப டோனி பிளேயர் வந்து லேபர் பார்ட்டிங்கிறது ஒரு இடதுசாரி கட்சியா கருதப்பட்ட ஒரு லேபர் பார்ட்டியை முழுமையான நியோ லிபரல் பாலிசி ஃபாலோ பண்ற ஒரு பார்ட்டியா வந்து மாத்தினது வந்து டோனி பிளேயர் தான். டோனி பிளேயர் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய ஆளு. நியோகான்ஸுடைய ஒரு மிக முக்கியமான முகம் தான் வந்து டோனி பிளேயர். அந்த டோனி பிளேயர் என்ன பண்ணாருன்னா லேபர் பார்ட்டியை முழுமையா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஒரு பார்ட்டியா மாத்தி அதனுடைய கோர் வேல்யூ எல்லாத்தையுமே மாத்தி ஒரு நியோலிபரல் பார்ட்டியா வந்து மாத்தினவர் வந்து பிளேயரு பிளேயரு இப்போ பிளேயரனுடைய ஒரு செக்ஷன் வந்து எப்பவுமே லேபர் பார்ட்டிக்குள்ள இருக்கு. அந்த இடத்துல தான் தவிர்க்க முடியாத இடத்துல வந்து தேர்தல் வருது. லேபர் பார்ட்டியினுடைய தேர்தல். அந்த தேர்தலுக்கு எதிர்பாராத விதமா ஜெர்மி கோர்பின் வந்து போட்டியிடுறாரு. லேபர் பார்ட்டிக்குள்ள பெருமளவுக்கு ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இருக்கு. ட்ரேட் யூனியன் ஒர்க்கர்ஸ் வந்து பெருமளவுக்கு இருக்கிறாங்க. அது ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்ஸா வந்து இருக்கு.
ஸோ அவங்க எல்லாருமா சேர்ந்து முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க ஜெர்மி கோபினுக்கு. இப்போ இந்த தேர்தல்ல ஜெர்மி கோபின் வந்து வின் பண்ணிடுறாரு. இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு முழுமையான அடி. ஏன்னா அவர் முழுமையா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்க்கக்கூடியவர் ஜெர்மி கோபின். போருக்கு எதிரானவர். ஈராக் போருக்கு எதிரா வந்து 1 மில்லியன் பப்ளிக்க கூட்டி போராட்டம் நடத்தினவர். ஆப்கானிஸ்தான் போருக்கு எதிரானவர். சிரியா போருக்கு எதிரானவர். இப்படி பல்வேறு இடங்கள்ல அவருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிக்கிட்டே வந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பிடிக்காத விஷயங்களா இருந்தது. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஒரு நாடு தான் வந்து அ அ இங்கிலாந்து. இங்கிலாந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்னாக்க அமெரிக்காவோட ஒரு காலனியா தான் வந்து இயங்குது. அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு காலனி செட்டப்பா தான் வந்து இங்கிலாந்து வந்து இருக்கு. யுகே. இப்ப யுனைட்டட் கிங்டம் உடைய மிக முக்கியமான 2 பார்ட்டியில ஒரு பார்ட்டியான லேபர் பார்ட்டியினுடைய லீடரா ஒரு ஒரு 3ஆம் நபர், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தொடர்பில்லாத ஒரு 3ஆம் நபர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவரா வர்றத வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சுத்தமாவே விரும்பல. ஸோ அவருக்கு எதிரான நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டாங்க. அந்த டயத்துல தான் வந்து 2017ல வந்து தெரசா மே வந்து அ எலக்ஷன வந்து ஸ்னாப் எலக்ஷன் வந்து அறிவிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரெக்ஸிட் வந்து பிரிட்டனுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருந்து பிரெக்ஸிட்ட வந்து கொண்டு வந்து அத ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தவர் வந்து போரிஸ் ஜான்சன். இப்போ போரிஸ் ஜான்சன் வந்து அந்த கேம்பெயின கொண்டு போய் ஒரு ரெஃபரண்டம் போட்டு பிரெக்ஸிட்ட வந்து அக்செப்ட் பண்ண வச்சுட்டாரு. அந்த இடத்துல தான் வந்து ஜெர்மி கோர்பின் லேபர் பார்ட்டியோட லீடரா வர்றாரு. லீடரா வந்ததுக்கு அப்புறம் ஜெர்மி கோர்பின் என்ன பண்றாரு, அ இப்ப இந்த பிரெக்ஸிட்ங்கிறது மக்கள் வந்து முடிவு பண்ண ஒரு ரெஃபரண்டம்ல முடிவு பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அத ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில அவரு வந்து ஏத்துக்கிறாரு. ஆ ஆனா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த நியோகான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது இதெல்லாம் வந்து ஏத்துக்கல. மக்களுடைய தீர்ப்புகள அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஜனநாயக வேல்யூவ வந்து மதிக்கக்கூடியவர்கள் கிடையாது அவங்க. அவங்க எல்லாருமே அலிகார்க்கிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர்கள். போர்கள விரும்பக்கூடியவர்கள். அதன் மூலமா ஆதிக்கத்தின் மூலமா தன்னுடைய அ இத வந்து நிலைநிறுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ, இப்ப அவங்களுக்கு எதிரா வந்து ஜெர்மி கோர்பின் ஒரு பார்ட்டியினுடைய லீடரா வந்துட்டாரு. அந்த டயத்துல வந்து பிரெக்ஸிட் வந்து தீர்ப்பு பிரெக்ஸிட் வந்து ரெஃபரண்டத்துல வந்து சக்சஸ் ஆகுது. ஸோ, அத வந்து நெகோஷியேட் பண்ணி அ யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வந்து வெளியேறணும். இப்ப தெரசா மேவுக்கு இந்த நெகோஷியேஷன்ல பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியல. யூரோப்பியன் ஒன்றியத்துல. பெருமளவுக்கு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த நெகோஷியேஷன் வந்து கிளியரா போகல. ஸோ, அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இது வருது. ஒரு அ ஒப்பீனியன் போல் வருது. அப்ப இந்த ஒப்பீனியன் போல்ல என்ன சொல்றாங்கன்னா, தெரசா மே இப்போ வந்து எலக்ஷன வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அ பெருமளவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத நம்பி அவங்க என்ன பண்றாங்க, ஸ்னாப் எலக்ஷன் அறிவிக்கிறாங்க. எதற்காக அறிவிக்கிறாங்கன்னா, முழுமையான மெஜாரிட்டி, கம்ப்ளீட் மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா, இந்த பிரெக்ஸிட்ல வெளியேறுறதுக்கு தன்னுடைய முழுமையான நெகோஷியேஷன் பவர்ங்கிறது உயர்ந்துரும். அதனால வந்து தன்னால வந்து பெருமளவுக்கு அ பிரிட்டனுடைய சார்புல வந்து அந்த நெகோஷியேஷன முடிக்க முடியும். ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து வெளியேறத அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க இந்த ஸ்னாப் எலக்ஷன அறிவிக்கிறாங்க. இப்ப தெரசா மே வந்து ஸ்னாப் எலக்ஷன் அறிவிச்சாங்க. தெரசா மே வந்ததே வந்து பெரிய ஒரு விசித்திரமான விஷயம் தான். இப்ப இந்த பிரெக்ஸிட்னால தான் வந்து தெரசா மே வந்து பவருக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டேவிட் கேமரன் இருந்தாரு. டேவிட் கேமரூன் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய எலக்டட் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு எதிரா தான் போரிஸ் ஜான்சன் ஜான்சன் வந்து இந்த இந்த பிரெக்ஸிட் பிளான வச்சு அத வந்து ப்ரமோட் பண்ணி அவரு வந்து கேம்பெயின் பண்ணாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அ இவரு டேவிட் கேமரூன் வந்து அதுக்கு எதிரா வந்து கேம்பெயின் பண்ணாரு. அதாவது பிரெக்ஸிட்க்கு எதிரா. ஐரோப்பிய ஒன்றியத்துல தான் அ யுகே இருக்கணும் அப்டின்ட்டு. ஸோ அப்பதான் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ரெஃபரண்டம். அவருடைய பாயிண்ட் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாரு, அவரு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு. ஸோ அதனால என்ன பண்ணாரு, அவரு தன்னுடைய பொறுப்புல இருந்து வெளியேறிட்டாரு. அப்பதான் தெரசா மே வந்து அந்த பொறுப்புக்கு வராங்க. இப்ப தெரசா மே நேரடியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அ
பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த பின்னணியில தான் அவங்க அந்த தேர்தல் அறிவிக்கிறாங்க. தனக்குன்னு வந்து முழு மேண்டேட் கிடைச்சிருச்சுன்னா, தன்னால வந்து இந்த பிரெக்சிட் டாக்ல வந்து அதாவது தன்னுடைய அப்பர் ஹேண்ட வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க இந்த எலக்ஷன வந்து கால் பண்றாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த எலக்ஷன் கால் பண்ண உடனே ஜெர்மி கோபின் வந்து லேபர் பார்ட்டியோட லீடரா இருக்கிறாரு. அப்ப லேபர் பார்ட்டியோட லீடரா இருக்கிற ஜெர்மி கோபின் வந்து எலக்ஷன் கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கேம்பெயின் வந்து அவரு லேட்டா தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பத்துல அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும்போது ஒப்பீனியன் போல் எடுக்குறாங்க. அதுல 20% தான் வந்து இவருக்கு சப்போர்ட் இருக்கு. அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும்போது. அவரு முழுமையா வந்து தன்னுடைய அந்த மேனிஃபெஸ்டோ வைக்கிறாரு. வொர்க்கர்ஸ்க்கு சார்பான மேனிஃபெஸ்டோ, எ மிடில் கிளாஸ்க்கு சார்பான மேனிஃபெஸ்டோ, பல்வேறு திட்டங்கள வந்து வைக்கிறாரு. ஆ எஜுகேஷன் லோன் வந்து தள்ளுபடி பண்ணுவோங்கிறாரு. ஃப்ரீ எஜுகேஷன் குடுப்போங்கிறாரு. NHS வந்து அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் வந்து முழுமையா வந்து இனாம குடுக்கணுன்றாரு. இப்படி பல்வேறு திட்டங்கள வச்சு அவரு வந்து ஹோம்லெஸ்னஸ கம்ப்ளீட்டா நீக்கணுங்கிறாரு. இப்படி பல்வேறு வகையில வந்து அ ஒரு முழுமையான சோசியலிச அ சிந்தனையோட வந்து அவருடைய அ மேனிஃபெஸ்டோ வந்து வைக்கிறாரு. அந்த மேனிஃபெஸ்டோல இம்ப்ரெஸ் ஆன இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, பெருமளவுக்கு வந்து அவருடைய கட்சியில இணையறாங்க. லேபர் பார்ட்டில. ஸோ ரொம்ப பேர் இளைஞர்கள் வந்து அந்த டயத்துல வந்து தங்களுடைய அந்த ஓட்டுக்கு இதுக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு பெருமளவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வோட்டிங்க்காக பண்றாங்க. பெருமளவுக்கு இந்த பார்ட்டியில வந்து மெம்பர்ஸ் வந்து சேர்றாங்க இளைஞர்கள். அவருடைய கேம்பெயின் முடிஞ்சு அவர் ஓட்டு வாங்கும்போது அந்த எலக்ஷன்ல 40%க்கு மேல வந்து அவருக்கு ஆதரவு கிடைக்குது. ஸோ 20%ல இருந்தவரு கேம்பெயின் ஆரம்பிக்கும்போது, எலக்ஷன் முடியும்போது 40% ஓட்டு வாங்குறாரு. ஸ்லைட்டஸ்ட் சான்ஸ வந்து மிஸ் பண்ணிட்டு தான் வந்து அவருடைய தோல்விங்கிறது அந்த எலக்ஷன பொறுத்தளவுல இருக்கு. ஸோ அதுல முன்னாடி இருந்த மெஜாரிட்டிங்கிறது தெரசா மேவுக்கு போயி, இப்போ ஒரு ரைட் விங் பார்ட்டியோடைய வடக்கு அயர்லாண்டினுடைய ரைட் விங் பார்ட்டி கூட வந்து இணைந்து செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு, அவங்களுடைய அரசாங்கத்த அப்படிதான் ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணிட்டு, அ திரும்ப அவங்களால முழுமையா வந்து அந்த அ டாக்க வந்து பண்ண முடியல ஐரோப்பிய ஒன்றியத்துல. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த மேண்டேட்டும் போயிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த அ மீண்டும் வந்து என்ன ஆகுதுன்னாக்க, அவங்க வந்து ஸ்னாப் எலக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து அவரு அ போரிஸ் ஜான்சன் வந்து தலைமை பொறுப்புக்கு வராரு. இப்போ போரிஸ் ஜான்சன் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு, அவரு வந்து எலக்ஷன வந்து எதிர்கொள்றாரு. இப்போ பிரெக்ஸிட்டுக்கு முழுமையான ஆதரவு குடுக்கக்கூடியவர் தான் வந்து போரிஸ் ஜான்சன். லேபர் பார்ட்டியுடைய தலைவரா இருக்கிற ஜெர்மி கோபின் வந்து எலக்ஷன ஃபேஸ் பண்றாரு 2019ல. இந்த 2019 எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாற்றம் லேபர் பார்ட்டிக்குள்ள நடக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இதுக்கு 2019 எலக்ஷன்ல வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரெக்ஸிட்ங்கிறது மக்கள் குடுத்த தீர்ப்பு. ஸோ அந்த ரெஃபரண்டம்க்கு ஏற்ற வகையில நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு பிரெக்ஸிட்ட வந்து முழுமையா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ வந்து வச்சிருந்தாங்க. இந்த 2வது தேர்தல் 2019க்கு வரும்போது, ஜெர்மி கோர்பினுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ லேபர் பார்ட்டிக்குள்ளேயே 2 டிவிஷனா பிரிஞ்சு, இவருக்கு எதிரான ஒரு அணி வந்து உருவாகுது. இப்ப அந்த அணி என்ன பண்ணுதுன்னா, முழுமையா இவர எப்படியாவது வந்து வீழ்த்தணுங்கிறதுக்காக வந்து வேலை பாக்குது. இப்ப இதுல தான் வந்து அ ஜூவிஷ் அ கம்யூனிட்டில இருக்கிற ஒரு சர்ச்சினுடைய தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாரு ஜெர்மி கோர்பின் மீது. அவரு என்ன சொல்றாருன்னா, ஜெர்மி கோர்பின் வந்து ஒரு ஆன்டி செமைட். அதாவது ஜூதர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவரு. அவருடைய கட்சியில பலர் வந்து ஆன்டி செமைட்டா அவருடைய அணியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரா வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம, அத வேடிக்கை பார்க்கிறாரு. ஆன்டி செமிட்டிசம்ங்கிறது லேபர் பார்ட்டியில அ பறந்து விரிஞ்சு கிடக்கு. பெருமளவுக்கு வந்து அதனால அவங்களால வந்து அத ஹேண்டில் பண்ணவே இல்ல அவங்க. அவங்களுமே வந்து ஆன்டி செமைட்டா இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட ஒரு ஜூவிஷ்
இதுல இருந்து ஒரு கம்யூனிட்டில இருந்து ஒரு தலைவர் மூலமா வந்து வைக்கப்படுது குற்றச்சாட்டு. இதுக்கு எதிரா உடனடியா லேபர் பார்ட்டியில இருக்கிற இந்த பிளரைட்ஸ் செக்ஷன், அதோ பிளருடைய ஆதரவாளர்கள் உடனடியா ஜெர்மி கோபினுக்கு எதிராக வந்து திரள்றாங்க. இப்ப ஜெர்மி கோபின் ரிசைன் பண்ணும் அப்படின்றாங்க. இப்ப ஜெர்மி கோபின் இத பத்தின விசாரணை நடத்துறதுக்காக வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி விசாரணை நடத்துறாரு. அந்த மாதிரி உண்மையாவே நடந்ததான்ட்டு. ஆனா அந்த கமிட்டியோடைய முடிவுங்கிறது கேர்ஸ்டாமர் வந்து தலைமை பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லைங்கிறத அந்த கமிட்டி வந்து கொடுத்துருச்சு. இத பத்தி அல் ஜசீரா ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுத்துச்சு. லேபர் பார்ட்டிக்குள்ள நடந்த இந்த குளறுபடிகள், இதுல எப்படி வந்து ஜெர்மி கோபின் வந்து டார்கெட் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமான டாக்குமெண்ட்ரியா வந்துச்சு. ஆனா மேற்கத்திய ஊடகங்கள், பிபிசி, இண்டிபெண்டன்ட் போன்ற எந்த ஊடகங்களும், கார்டியன் உட்பட யாருமே அத வந்து பெருசாவே பேசல. இப்ப முழுமையா வந்து ஒரு ஸ்கேண்டல் நடந்து ஜெர்மி கோபின் மீது இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஸோ அத வந்து அவர் எதிர்கொண்டாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த குறைபாடு என்னன்னா, அவரு இவங்க தெரிஞ்சே திட்டமிட்டு பரப்புற இந்த பரப்புரைய வந்து அவர் ரொம்ப நேர்மையா அணுக வேண்டிய நிலையில வந்து இருந்தார். ஸோ அதுதான் வந்து அவருடைய வீக்னஸ். ஸோ இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத வந்து அனுமதிச்சது தான் வந்து அவருடைய வீக்னஸா இருந்தது. அவரு ரொம்ப நேர்மையா செயல்படக்கூடிய ஒரு நபரா இருந்ததுனால தான் வந்து அவருடைய அ பொறுப்ப வந்து இவங்க வந்து பிடுங்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ இந்த இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இவருக்கு எதிரா வந்து கடுமையான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவினுடைய அன்றைய அ வெளியுறவுத்துறை செயலாளரா இருந்த அ மைக் பாம்பேயோ நேரடியா அந்த தேர்தல் 2019 தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே வந்து நேரடியா சொன்னாரு, "நாங்க வந்து முழுமையா ஒர்க் பண்ணி ஜெர்மி கோபின் வந்து தேர்தல்ல வெற்றி அடையாம பார்க்கறதுக்கான எல்லா வழிகள்லயும் ஈடுபடுவோம்." அப்படின்ட்டு நேரடியா சொன்னாரு. அ பிரிட்டன்ல இருந்து இயங்கக்கூடிய டைம்ஸ் பத்திரிகை வந்து ஒரு கட்டுரையை எழுதி வெளியிட்டுச்சு. என்னன்னா, அ அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி டீம்ல இருக்கிற குறிப்பா வந்து MI6, MI5 போன்ற உளவு நிறுவனங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பினுடைய தலைவர்கள், ஜெனரல்ஸு ஜெர்மி கோபின் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா, பிரிட்டனுடைய பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும், அச்சுறுத்தலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா வந்து தலைப்பிட்டு ஒரு 3, 4 ஆர்டிக்கிள் வந்து தொடர்ந்து எழுதினாங்க. பொய் பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா, ஜெர்மி கோபின் ஒரு ரஷ்யாவுக்கு ஆதரவானவரு, அ பிரிட்டனுக்கு எதிரானவரு, பிரிட்டன வந்து அழிச்சிருவாரு, பிரிட்டனுடைய செக்யூரிட்டி போயிரும், பிரிட்டனுக்கு பாதுகாப்புங்கிறதே இருக்காது, அப்படிங்கிறதெல்லாம் வந்து திட்டமிட்டு பிரச்சாரங்கள் வந்து வடிவமைச்சு பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் வந்து இவர வந்து இந்த பொறுப்புல இருந்து வெளியேத்துனாங்க. கடைசியா வந்து அந்த தேர்தல்ல இவரு 2017 எலக்ஷன் கேம்பெயினுக்கு இவருடைய மேனிஃபெஸ்டோல வச்சிருந்த அந்த பிரெக்சிட்ங்கிறத முழுமையா வந்து நாங்க ஆதரிப்போம். மக்கள் தீர்ப்ப வந்து மதிச்சு நாங்க அதுக்கு முழுமையா வந்து அத சரி பண்றதுக்கு, அத முழுமையா வந்து செயல்படுத்துறதுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னத, இவருடைய டீம்ல இருந்த உள்ளுக்கு இருந்த லேபர் பார்ட்டியினுடைய அ ஆட்களே சேர்ந்து அத வந்து அது சரியான முடிவு கிடையாது. மீண்டும் ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வரணும். அதுதான் வந்து நம்மளுடைய சரியான பாயிண்ட்டா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அது முழுமையான விருப்பம் இல்ல. அது தெரியாம நடந்த ஒரு விஷயம். ப்ரீமெச்சூர்டா வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. அத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக் கூடாது. பிரெக்சிட்ங்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை. நம்ம வந்து நம்மள வந்து அந்நியப்படுத்துகிற ஒரு செயலா இருக்கு. ஸோ அதனால வந்து அத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அது ஒரு முற்போக்குவாதம் கிடையாது. அப்படிங்கிற வாதத்த வச்சு, அத ப்ரமோட் பண்ணி, பெருமளவுக்கு இவருடைய கேம்பெயின்ல இருந்த மிக முக்கியமான புள்ளிகள், லேபர் பார்ட்டில இருந்த மிக முக்கியமான புள்ளிகள வந்து தங்களுடைய கைக்கு கொண்டு வந்து, அத வந்து அந்த மேனிஃபெஸ்டோல திணிச்சாங்க இவங்க எல்லாருமா. அந்த திணிச்சதுல மிக முக்கியமான பங்கு வகிச்சவரு தான் வந்து கேர் ஸ்டார்மர். இப்ப இந்த கேர் ஸ்டார்மரு 2017 எலக்ஷன்ல வந்து அவரு போட்டியிட்டு வின் பண்ணாரு. அப்பதான் அவரு உள்ளுக்கு வந்திருக்கிறாரு, இந்த பார்ட்டிக்குள்ள.
2015 நினைக்கிறேன். இந்த பார்ட்டிக்குள்ள வந்துட்டு வின் பண்ணி அவருடைய கான்ஸ்டிடியூஷன்ல அவரு எம்பியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் லேபர் பார்ட்டியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. ஒரு ஒரு மிக முக்கியமான எம்பியா இருக்கிறாரு. அவருக்கு ஷேடோ கேபினெட் குடுத்திருக்கிறாங்க, எதிர்க்கட்சியா இருக்கும்போது. அவரு வந்து இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டரா வந்து ஷேடோ மினிஸ்டரா இருக்கிறாரு. இந்த ஷேடோ மினிஸ்டர்னா பிரிட்டன பொறுத்தளவுல எதிர்க்கட்சியில இருக்கிற மிக முக்கியமான எல்லாரும், அதாவது கிட்டத்தட்ட அரசமைக்கிற ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் மாதிரியே வந்து ஷேடோ கேபினெட் ஒண்ணு உருவாக்குவாங்க. அதாவது நிழல் அமைச்சரவை. அந்த நிழல் அமைச்சரவையில எல்லாருக்குமே பொறுப்பு குடுப்பாங்க. அதுல வந்து ஃபினான்ஸ் பொறுப்பு குடுப்பாங்க, வெளியுறவுத்துறை பொறுப்பு குடுப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து நடைமுறை வந்து பிரிட்டன்ல இருக்கு. அந்த நடைமுறைக்குள்ள இவருக்கு வந்து இமிகிரேஷன் மினிஸ்ட்ரி வந்து குடுக்குறாங்க. ஷேடோ மினிஸ்டரா இருக்கிறாரு. ஸோ இவரு ஒரு மிக முக்கியமான மினிஸ்டீரியல் லெவல் பொறுப்புல வந்து லேபர் பார்ட்டிக்குள்ள வந்துட்டாரு. இப்ப வந்துட்டு இவரு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. லே கோர்பினால இந்த கட்சிய வந்து நடத்த முடியல. அவருடைய இது வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டு கட்சியிலிருந்து வெளியேறாரு. இந்த பொறுப்புல இருந்து வெளியேறி கட்சியிலிருந்து, அதாவது இந்த பொறுப்புல இருந்து குறிப்பா வெளியேறிடுறாரு. இது வந்து கோர்பினுக்கு எதிரான நடவடிக்கையா அவர் பண்றாரு. இவரு பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இவரு என்ன ப்ரமோட் பண்றாருன்னா, பிரெக்ஸிட்டுக்கு வந்து மீண்டும் ஒரு ரெஃபரண்டம் வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போகணுங்கிறது நம்மளுடைய ஸ்டாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றாரு. இத பிளரைட் செக்ஷன் முழுக்க வந்து இவரு மீது திணிக்கிறாங்க. இப்ப இதுல தான் வந்து பலியாகுறாங்க. ஜான் மெக்டொனால்ட்ங்கிற இவருடைய ஹோம் செக்ரட்டரி, அதாவது அ ஜெர்மி கோர்பினுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற தலைவர வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அவர் மூலமா முழுமையா வந்து இந்த திட்டத்த வந்து உள் செலுத்தி, நாம வந்து மீண்டும் ஒரு ரெஃபரண்டத்த வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற போ அந்த ஸ்டாண்ட வந்து மேனிஃபெஸ்டோல ஏத்துக்க வைக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட்ல வந்து ஏத்துக்க வைக்கிறாங்க மேனிஃபெஸ்டோல. ஸோ இது வந்து இதுதான் வந்து அந்த அதாவது ஜெர்மி கோர்பினுடைய 2019 லேபர் பார்ட்டியினுடைய தோல்விக்கு பிரதானமான காரணமா அமைஞ்சது இதுதான். ஏன்னா மக்கள் வந்து ஏற்கனவே பிரெக்சிட்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போதும், இவங்க மீண்டும் மக்களுடைய தீர்ப்ப மதிக்காம, மீண்டும் அத வந்து நாங்க வந்து மறுபடியும் மக்கள்ட்ட கொண்டு போய் மக்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற வைக்கிற அந்த வாதத்த மக்கள் வந்து ஏத்துக்கல. மக்கள் வந்து பெருமளவுக்கு வெறுப்புல இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுக்கவே இந்த ஆஸ்டெரிட்டி மெஷர் மூலமா பெருமளவுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் பிரச்சனை உள்ளாயிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு வந்து இந்த இந்த எஸ்டாப்லிஷ்மென்ட்க்கு எதிரான மனநிலைங்கிறது உருவாயிடுச்சு. ஸோ அதற்கு எதிரா தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வலுக்கட்டாயமா லேபர் பார்ட்டியினுடைய மேனிஃபெஸ்டோல இந்த பிரெக்சிட்டுக்கு 2வது ரெஃபரண்டம் வைப்போங்கிற அந்த திட்டத்த உள்ளுக்கு கொண்டு வந்து வச்சு அவர வீழ்த்துறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜெர்மி கோர்பினுடைய வெளியேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது. 2019ல மிகப்பெரிய தோல்வி அடையறதுக்கு காரணமா அமைஞ்சதும் வந்து இந்த திட்டம் தான். இப்ப இந்த திட்டத்த ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து வச்சது கேர் ஸ்டார்மர். இப்ப கேர் ஸ்டார்மர் வந்து இந்த திட்டத்த கொண்டு வந்து வச்சு, இத சரியான விதத்துல பயன்படுத்தி, ஜெர்மி கோர்பின வந்து கட்சி பொறுப்புல இருந்து வெளியேத்தி, அப்ப இந்த தோல்விக்கு அப்புறம் வந்து அதுக்கு பொறுப்பேற்று ஜான் மெக்டொனால்டும், ஆ ஜெர்மி கோர்பினும் வந்து கட்சியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அதாவது கட்சியிலிருந்து வெளியேறினா பொறுப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. தலைவர் பொறுப்புல இருந்து வெளியேறிட்டாரு ஜெர்மி கோர்பின். ஸோ இவரு வெளியேறின உடனே இவரு வந்து கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு கேர் ஸ்டார்மர். இப்ப கேர் ஸ்டார்மருக்கு முழுமையா வந்து அந்த நாட்டினுடைய பத்திரிகைகள் முழுமையான ஆதரவு குடுக்குறாங்க. இப்ப இந்த எலக்ஷன்ல பெருமளவுக்கு இந்த பத்திரிகைகள் வந்து கேர் ஸ்டார்மர பயங்கரமா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல்ல. அப்போ ஜெர்மி கோர்பின வந்து வெளியேத்தணுங்கிறத மிகப்பெரிய திட்டமா வச்சு எஸ்டாப்லிஷ்மென்ட் முழுக்க செயல்பட்டிருக்கு. அதுக்கு முழுமையான உதவி பண்ணது வந்து பத்திரிகை துறை. பிரிட்டன்ல இருக்கிற பத்திரிகை துறை. அமெரிக்காவுடைய சிஐஏ நேரடியா வேலை பார்த்திருக்கு. இஸ்ரேலுடைய லாபி நேரடியா வேலை பார்த்திருக்கு.
அமெரிக்காவினுடைய அதாவது இங்கிலாந்தினுடைய உளவு அமைப்பான MI5 MI6 இரண்டும் வேலை பார்த்திருக்கு. கேர் ஸ்டார்மர் வேலை பார்த்திருக்காரு. இப்ப கேர் ஸ்டார்மர் யாரு அப்படிங்கிறத பத்தி மேட் ஆஹ், மேட் அவர் முழுமையான பேரு சரியா தெரியல. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், டீக்ளாசிஃபைடு யூகேங்கிற ஆஹ், ஒரு பத்திரிகையினுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். அவர் தான் கோஃபவுண்டரு. அவரு வந்து மேட் கென்னார்டு வந்து இவரு எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்ற உடனே, லேபர் பார்ட்டியினுடைய லீடரா வந்து பொறுப்புக்கு வந்த உடனே 5 கேள்விகள் வந்து இவர்கிட்ட எழுப்பியிருக்கிறார். இவர் அந்த 5 கேள்விகள்னு சொல்லிட்டு அவர் எழுப்பின அந்த அந்த 5 கேள்விகள்ல அதுக்கு இவர் பதில் அளிக்கல. கேர் ஸ்டார்மர் பதில் அளிக்கல. இப்ப 2ஆம் முறையா அதுக்கு பதில் அளிக்காததுனால அவர் என்ன பண்றாரு, மீண்டும் வந்து அத பொது வெளியில அவர் வந்து இந்த கேள்விகளை வைக்கிறாரு. இப்ப இந்த கேள்விகளை வைக்கும்போது அவர் சொல்றாரு 5 கேள்விகள். அந்த 5 கேள்விகள்ல முதல் கேள்வி, இவர் MI5னுடைய அதாவது உள்நாட்டு உளவு அமைப்பான MI5னுடைய தலைவர இவர் சந்திச்சிருக்கிறார். இவரு சிபிஎஸ்னுடைய தலைவரா இருக்கும்போது, இயக்குனரா இருக்கும்போது, சிபிஎஸ்ங்கிறது கிரவுன் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் பாடி. அதாவது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு அரசாங்க லெவல்ல இருக்கிற மிக முக்கியமான ப்ராசிக்யூஷன் பாடி. ஸோ ப்ராசிக்யூஷன்னாக்க அதாவது சட்ட வல்லுநர்கள் கொண்ட வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. நம்ம சட்ட அமைச்சகம் மாதிரி. ஸோ அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த பாடியினுடைய டைரக்டரா இருக்கிற கேர் ஸ்டார்மரு 2013ல MI5னுடைய தலைவரை சந்திச்சு பேசியிருக்கிறார். அவர் கேட்கிறாரு, அந்த MI5னுடைய தலைவரை சந்திச்சு பேசுறதற்கான காரணம் என்ன? அதுக்கும் அவங்க மேல ஏற்கனவே MI5 மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பாகிஸ்தானி நேஷனல புடிச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ண குற்றச்சாட்டு அவங்க பேர்ல இருக்கு. அது வந்து வெளிவந்து அதுக்கு எதிரான விசாரணைகள் அந்த நாட்டினுடைய போலீஸ்னால நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. அந்த டயத்துல 2013ல இவர் சந்திச்சு அவரை பேசியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவரு அந்த அந்த கேஸ்ல சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி சிபிஎஸ், அதாவது இவரு இயக்குனரா இருக்கிற சிபிஎஸ்ங்கிறது அந்த கேஸ்ல வந்து சரியான ஆதாரம் இல்லைன்னு அந்த கேஸ வந்து அஹ், நீக்க சொல்லிட்டாங்க. அதை வந்து விசாரணைக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லி நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் முதல் கேள்வியை கேட்டிருக்காரு. 2வது கேள்வி கேட்டிருக்கிறாரு, ட்ரைலேட்ரல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன்ல கேர் ஸ்டார்மர் மெம்பரா இருக்கிறாரு. அவரு வந்து அந்த அந்த அமைப்புங்கிறது ராக்கஃபெல்லர், அமெரிக்காவினுடைய பேங்கரா இருக்கிற ராக்கஃபெல்லருடைய அமைப்பு. அவரு உருவாக்கி இருக்கிற அமைப்பு. அந்த அமைப்புக்கும் உளவுத்துறைகளுக்கும் பெருமளவுக்கு தொடர்பு இருக்கு. அது உளவுத்துறைக்காக இயங்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புல நீங்க மெம்பரா இருக்கீங்க. அது இப்பவும் இருக்கீங்களா? எப்ப அந்த இதுல வந்து சேர்ந்தீங்க அப்படிங்கறத கேக்குறாரு. அடுத்த கேள்வி கேக்குறாரு, யுஎஸ் அட்டார்னி ஜெனரல் எரிக் ஹோல்டரை வந்து இவரு நவம்பர் 2011ல வாஷிங்டன்ல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்பதான் வந்து அசாஞ்சினுடைய கேஸ வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த டயத்துல இவர் வந்து யுஎஸ் அட்டார்னி ஜெனரலை வந்து இவர் சந்திச்சு பேசியிருக்காரு கேர் ஸ்டார்மர். அப்ப அந்த அபிஷியல் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அதற்கான காரணங்களோ இல்ல அதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு. கவர்மெண்டோடைய பணத்தை வந்து இவர் செலவு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த ஃபிளைட்டுக்கே வந்து இவர் பெருமளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு.
இப்ப அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. என்ன பர்ப்பஸ்னால நீங்க போய் அவர மீட் பண்ணீங்க? அதுக்கும் அசாஞ்சினுடைய கேஸுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. ஸோ இந்த சம்பவம் இடம்பெற்ற அடுத்த சில வாரங்கள்ல, அன்னைக்கே இன்டர்னல் அஃபேர்ஸ்னுடைய மினிஸ்டரா இருந்த தெரசா மே, சில வாரங்களுக்கு அப்புறம் அவங்க அமெரிக்கா போய் அட்டார்னி ஜெனரல வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாங்க, எரிக் ஹோல்டர. அவங்க போகும்போது, அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, கிட்டத்தட்ட 2, 3 பேரு, அவங்க எல்லாருமே கேர் ஸ்டார்மர் கூட இருந்திருக்காங்க. இப்ப இவரு நேரடியா அங்க போயி, அட்டார்னி ஜெனரல சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா இவரு ஃபாரின் செக்ரட்டரி கிடையாது. இவரு இந்த நாட்டினுடைய ஆ அதாவது அந்த இந்த சட்ட இது கூட தலைவரா இருக்கக்கூடியவரு. இவரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு அட்டார்னி ஜெனரல போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இங்க ஏற்படுது. அதுக்கும் ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா வந்து அசாஞ்ச வந்து கைது பண்றதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுது. ஸ்வீடன் வந்து விசாரணை நடத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுது. ஏன்னா ஸ்வீடன் அ அரசாங்கத்தினுடைய வழக்குனால தான் அவரு வந்து ஈக்வடாரியன் எம்பசிக்குள்ள வந்து அசாஞ்ச் போனாரு. ஸோ ஸ்வீடன் வந்து இன்டர்வியூ பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுது. அத வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேர் ஸ்டார்மர் சொல்லியிருக்கிறாரு. கேர் ஸ்டார்மருடைய டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சார் அதாவது என்குயரி அதாவது இன்டர்வியூ வந்து எதுவும் பண்ணக்கூடாது ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் குடுத்திருக்கிறாங்க. அடுத்து அ ஜூலியன் அசாஞ்ச் கேஸ விசாரணை நடத்துற சமயத்துல, அந்த கேஸ் தொடர்பான இமெயில்ஸ் பெருமளவுக்கு இமெயில்ஸ் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. இவரு டைரக்டரா இருந்த டயத்துல. ஏன்னா, அதெல்லாம் தான் ஆதாரங்கள். அந்த இமெயில்ஸ் தான் வந்து ஆதாரங்கள். அந்த பொறுப்புல இருந்து ஒருத்தர் வெளியேறும்போது, அவருடைய மெயில் வந்து கம்ப்ளீட்டா வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ, அது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது. சட்ட ரீதியா வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு இருக்கணும். ஈவன் வந்து ஒரு கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டா கூட, ஆ அதாவது அ டிஸ்கன்டின்யூ ஆயிடுச்சுன்னா கூட, விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறலாம் கூட, அந்த கேஸினுடைய அ அனைத்து ஆதாரங்களும் வந்து நீக்கப்படாம இருக்கணும். ஆதாரங்களா இருக்கணும், ஆர்கைவ்ல இருக்கணும். ஆனா, இவருடைய டயத்துல அந்த வழக்கினுடைய அனைத்து இமெயிலும் வந்து டெலீட் செய்யப்பட்டுருச்சு. அதுக்கான முறையான விசாரணைகள் நடைபெறல. அதுக்கு முறையான பதில்களும் வந்து வரல. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இவரு டைம்ஸ் பத்திரிகையினுடைய பல நிகழ்வுகள்ல கலந்துகிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட வந்து இவரு அந்த பொறுப்புல இருக்கும்போது, பல நிகழ்வுகள்ல கலந்துகிட்டு இருக்கிறாரு. ஆ அப்போ 3, 4 அ ரிப்போர்ட்டர்ஸ் டைம்ஸ் மேகசினுடைய ஜர்னலிஸ்ட் கூட தனியா வந்து இவரு அ அ டின்னருக்கு போயிருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பத்திரிகையினுடைய சீஃப் எடிட்டர வந்து தனியா சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு 2 முறை அந்த பத்திரிகையில ஓப்பட் எழுதியிருக்கிறாரு. ஒப்பீனியன் ஆ எடிட்டோரியல். ஸோ இது எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவரு அந்த பொறுப்புல இருக்கும்போது நடந்த விஷயங்கள். அதுக்கு அந்த அந்த டைம்ஸ் பத்திரிகைக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? இன்னமும் அந்த தொடர்பு இருக்கா? அப்படிங்கிறத 5வது கேள்வியா கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு இன்றைய வரைக்கும் வந்து கேஸ்ட்ராமர் பதில் சொல்லல. அவர் பொதுவெளியிலேயே வந்து இந்த கேள்வி வச்சுட்டாரு. இணைய வரைக்கும் சொல்லல. இதுக்கப்புறம் ஜெர்மி கோர்பினுடைய வெளியேற்றத்துக்கு மிக முக்கியமான பங்கு வகிச்ச பத்திரிகை வந்து டைம்ஸ் பத்திரிகை. அததான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. டைம்ஸ் பத்திரிகை 3, 4 மிக முக்கியமான அ அ நியூஸ வந்து வெளியிட்டுச்சு. அது வந்து ஆன்டி செமிட்டிச பத்தின நியூஸு. ஜெர்மி கோர்பின் வந்து செக்யூரிட்டிக்கு எதிரா இருக்கிறாரு. யுகேவுடைய செக்யூரிட்டிக்கு எதிரா இருக்கிறாரு. செக்யூரிட்டி அப்பராட்டஸ் வந்து அவர ஒரு த்ரெட்டா பாக்குது அப்படிங்கிறத வெளியிட்ட பத்திரிகை தான் வந்து டைம்ஸ் பத்திரிகை. இன்றைய வரைக்கும் டைம்ஸ் பத்திரிகைங்கிறது இவர வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு மிக முக்கியமான பத்திரிகையா இருக்கு. ஸோ இவ்வளவு அ பின்னணிகள் வந்து இவருடைய
வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கு. இவரை வந்து முழுமையா வந்து ப்ரமோட் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த தேர்தல்ல இவருக்கு பிரச்சாரம் பண்ண ஒரு மிக முக்கியமான நிறுவனம், அத ஆரம்பிச்சு நடத்துறவரு MI5 முன்னாள் உறுப்பினர். அதாவது உளவு நிறுவனத்தினுடைய முன்னாள் உறுப்பினர். அந்த நிறுவனத்துக்கும் ஜயனிஸ்ட் என்டிட்டிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஜயனிஸ்ட் பல பேர் வந்து அந்த நிறுவனத்துல இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் மிக முக்கியமான தொடர்புகள் இருக்கு. அவங்க வந்து ஐடிஎஃப் கூட தொடர்புல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து இவருடைய கேம்பெயினை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இவருடைய கேம்பெயினை வந்து நடத்தினதே வந்து அவங்க தான் நடத்தியிருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம ஏற்கனவே போன முறை பேசும்போது சொன்னோம். இப்ப ஏன் வந்து ரிஷி சுனக் ஸ்னாப் எலெக்ஷன் அறிவிச்சாரு அப்படின்ட்டு. மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ரிஷி சுனக்குக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, டோரி பார்ட்டி தான் வந்து அங்க ஆட்சி செலுத்துது. டோரி பார்ட்டி மீது கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க மக்கள். அது எந்த வகையிலயும் வந்து மக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சியா செயல்படல. இப்போ மக்கள் வந்து பெருமளவுக்கு இந்த கட்சிக்கு ஆதரவே தரல. ரிஷி சுனக்கு ஒரு அன்பாப்புலர் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்படி பல்வேறு வகையில ரிஷி சுனக்குக்கு ஆதரவு கிடையாது. கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கும் மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது. ஸோ இப்போ இதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, ஜார்ஜ் காலோவேனுடைய ரோட் ஸ்டைல் வெற்றியை வந்து பார்த்த உடனே பெருமளவுக்கு இவங்க வந்து அச்சமுறுறாங்க. இது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிரான மனநிலை வந்து மக்கள் மத்தியில உருவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மனநிலை வந்து தொடர்ந்து நீடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா பிரிட்டனுடைய பொலிட்டிக்ஸ்ங்கிறது மக்கள் கையில போயிடும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இதை ஸ்னாப் எலெக்ஷனை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஸ்லாப் எலெக்ஷன் அறிவிச்சுட்டு ரிஷி சுனக்கு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது எல்லாருமா சேர்ந்து கேர்ஸ்டாம்ங்கிற இவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த ஒரு பப்பட்டு கிட்ட கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவரு லேபர் பார்ட்டியினுடைய லீடரா வந்து கொண்டு வந்ததே இவங்களா தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பின்னணிகள் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரிட்டனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணி கேர்ஸ்டாமருங்கிறவரை கொண்டு வந்து ஜெர்மி கோபின்கிறவர் வந்து அந்த நாட்டினுடைய செக்யூரிட்டிக்கு த்ரெட்டுன்னு சொல்லி அவரை வெளியேற்றி இவரை கொண்டு வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி அவரே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைய நிலையில ஜெர்மி கோபின் 2017, 2019 2 தேர்தல்ல வாங்கின வாக்குகளை விட குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்காரு கேர்ஸ்ட்ராமர். ஆனா அந்த பத்திரிகைகள் உலகாகிதம் அடைஞ்சு பேசுறாங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றுட்டாரு அப்படின்ட்டு. இப்ப இது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா வந்து ஆஹ், உருவாக்கப்பட்ட வெற்றியா தான் தெரியுது. பத்திரிகைகள் இதை பத்தி பேசல. கம்ப்ளீட்டா வந்து உருவாக்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஒட்டுமொத்தமா வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுல நடந்திருக்கு. ஒரு ஒட்டுமொத்த ஸ்கேண்டல் நடந்திருக்கு பிரிட்டன்ஸ் எலெக்ஷன்ல. கேர்ஸ்ட்ராமருங்கிறவரு ஒட்டுமொத்தமான ஒரு ஸ்கேண்டல். ஸோ அதை தான் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி அப்ராட்டஸ் எல்லாம் சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான மாற்றமும் ஃபாரின் பாலிசியில வரப்போறது இல்ல. காசாவை பொறுத்தளவுலயோ, இல்ல ஃபாரின் பாலிசி, ரஷ்யாவுடைய போர், இதுல எந்த வகையிலயும் வந்து கேர்ஸ்ட்ராமர் வந்ததுனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. ஸோ அது மட்டும் தெளிவானது. ஏன்னா அதத்தான் வந்து இப்போ இவங்க பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா தேர்தல்ங்கிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிரா வந்து ஒரு ரிசல்ட்ட குடுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த தேர்தல வந்து இவ்வளோ சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க திட்டமிட்டு அனௌன்ஸ் பண்ண இந்த தேர்தல்ங்கிறது கேஸ்ட்ராமர கொண்டு வரணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட தேர்தல். அதற்காகவே ஸ்னாப் எலெக்ஷன வந்து அறிவிச்சிருந்தாரு ரிஷி சுனக். இப்ப கேஸ்ட்ராமர் வந்து பொறுப்புக்கு வந்துட்டாரு. இன்னும் ஒரு 5 வருஷத்த வந்து இதுல கடத்திரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். இது ஒட்டுமொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கி வச்சிருந்த திட்டம். இப்ப இந்த திட்டத்துல இப்ப இவரு எந்த வகையிலயும் காசா மக்களுக்கு ஆதரவானவர் கிடையாது. எந்த வகையிலயும் ரிஷி சுனக்குக்கும் இவருக்கும் காசா போர்ல வந்து வேறுபட்ட கருத்துங்கிறது கிடையாது. இப்ப கிட்டத்தட்ட 2ம் வந்து ஒரே சிந்தனை ஓட்டத்தோட இருக்கக்கூடிய நபர்கள். 2 பேருமே வந்து
எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட நெருக்கமான தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இங்க மூன்றாம் நபர் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புங்கிறத தடுக்க வேண்டிய இடத்துல தான் வந்து இந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஜார்ஜ் காலோவையோட வெற்றிங்கிறது இவங்கள அச்சம் கொள்ள செஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி வந்து டெமோக்ரஸிய தங்களுடைய கட்டுப்பாட்டுல இவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்கனைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வழங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்னாப் எலெக்ஷன் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இப்ப இந்த ஜார்ஜ் கோலவே போன்றவர்கள் அவங்களுடைய கட்சியை உருவாக்கி அதை வந்து ரூட் லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை முழுமையான ஒரு செட்டப்பா உருவாக்கி போட்டியிடுறதுக்கு வர்றதுக்குள்ள இந்த தேர்தல் அறிவிச்சுட்டு அந்த டைமை கொடுக்காம அவங்கள வந்து ஒடுக்கிடலாம், அவங்கள வந்து இந்த இதுல இருந்து வெளியேற்றிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய திட்டமா இருந்தது. அதை வந்து அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்த அஹ், அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி அப்பராட்டஸ், பிரிட்டனோட செக்யூரிட்டி அப்பராட்டஸ் இரண்டும் சேர்ந்து தான் வந்து இதை நடத்தியிருக்கிறாங்க. இதுல இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி அப்பராட்டஸும் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து இந்த தேர்தலில் இவர் வெற்றி அடைய வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான மீடியா, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அவருக்காக வேலை பார்த்துருக்குறாங்க. அதனால வெற்றி அடைஞ்சதா வந்து இன்னைக்கு போர்ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஜெர்மி கோபின் வந்து இந்த தேர்தலில் இவங்க வந்து சீட்டு கொடுக்கல, லேபர் பார்ட்டியில அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கேர் ஸ்டாமர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இண்டிபெண்டா போட்டிட்டாரு. இண்டிபெண்டா போட்டிட்டு இஸ்லிங்டன் தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா கருதப்படுது ஆளும் வர்க்கத்துக்கு. ஏன்னா இவர் இண்டிபெண்டா வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறது முழுமையா வந்து இவருடைய பாராளுமன்ற உரைகள்ங்கிறது காசாவுக்கு ஆதரவானதா தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் மனித தன்மைக்கு சார்பான, மனித உரிமைக்கு சார்பான ஒரு நபராக தான் வந்து இயங்குவார் ஜெர்மி கோபின். ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிரானது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை விரும்புறதில்ல. ஸோ அது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆக போகுது. ஏன்னா இப்போ வந்து அவங்க லேபர் கேண்டிடேட்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணாமல் வெளியேற்றணும்னு நினச்சதுங்கிறது நடக்காமல் போயிடுச்சு. அவர் இண்டிபெண்டாக ஜெயிச்சிட்டாரு. அதே நேரத்தில் ஜார்ஜ் காலவே வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கு பின்னாடி பெருமளவுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. இது அவர் ஜார்ஜ் காலவே தோத்தது அதை பற்றி எந்த பத்திரிகைன்னு தெரியல. அவருடைய இதுலயே ட்விட்டர் அக்கௌண்ட்லயே போட்டிருந்தார் ஜார்ஜ் காலவே. வெளிப்படையாவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது டெலிகிராஃப் டெலிகிராஃப் வந்து வெளிப்படையாவே போட்டிருந்தாங்க. ஒரு ஒப்பட் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஜார்ஜ் காலவேயுடைய தோல்விங்கிறது இஸ்ரேலுடைய இதுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் காலவே பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா பேசுறாரு, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாருங்கிறதுக்காக வந்து இஸ்ரேலுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு வெளிப்படையா வந்து இருக்கிறாங்க. இனப்படுகொலைக்கு ஆதரவா இருக்கோங்கிற அந்த இதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவரை தோக்கடிச்சதை பெரிய வெற்றியா வந்து அவங்க பாக்குறாங்க. அது காசாவுக்கு கிடைச்ச தோல்வியா வந்து அவங்க பாக்குறாங்க. பலஸ்தீனியர்களுக்கு கிடைச்ச தோல்வியா பாக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜார்ஜ் காலோவுடைய தோல்விங்கிறது ஒரு 50 நாள் தான் அவர் இந்த எம்பி பொறுப்புல இருந்திருக்கிறார் ரோத்சைல்டுல. இப்போ இன்னைக்கு அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா அவரு திரும்ப சொல்லியிருக்கிறாரு, நாங்க வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து எங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான எல்லா வேலைகளையும் ஈடுபடுவோம். ரோத்சைல்டுல நாங்க வந்து முழுமையான கட்சியை கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை இந்த டயத்துல நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ பெருமளவுக்கு இப்போ வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆர்டர், டெமோக்ராட்டிக் ஆர்டருங்கிறது பிரிட்டனை பொறுத்தளவுலையோ இல்லை அமெரிக்காவை பொறுத்தளவுலையோ, ஏன் உலகத்தை பொறுத்தளவுலையோ
இந்த 2 கட்சிகள் ஜனநாயகத்துல 2 கட்சிகள் தான். இந்த 2 கட்சிகளும் வந்து எஸ்டாப்ளிஷ்மென்ட்டுக்கு இயங் இணைந்து இயங்குற கட்சிகளா தான் வந்து இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இத தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ 3வதா ஒருத்தர் வந்து இத வந்து எதிர்த்து ஜனநாயகத்துக்கு எதிரா, அதாவது இந்த எஸ்டாப்ளிஷ்மென்ட்டுக்கு எதிரா வந்து இயங்கணும்னா, புதுசான ஒரு கட்சிய உருவாக்குனா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற நிலை தான் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இது வந்து பல இடங்கள்ல இதுதான் தீர்வு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ அந்த ஒரு நிலைய வந்து எடுக்க வேண்டிய இடத்துல வந்து பிரிட்டனுடைய இடதுசாரிகள் வந்து சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஜார்ஜ் கொலவே வந்து இப்போ ஒரு கட்சிய உருவாக்கி இருக்கிறாரு. ஆ ஜெர்மி கோபின் வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறது தான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த அமைப்பு முறையிலிருந்து வெளியேறி எஸ்டாப்ளிஷ்மென்ட்டுக்கு எதிரா இருக்கணும்னா, இந்த 2 கட்சிக்குள்ள இருந்து எதையும் நீங்க சாதிக்கவே முடியாது. ஏன்னா 2 கட்சியும் எஸ்டாப்ளிஷ்மென்ட்டினுடைய கட்சிகள். ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த கட்சிகள்ல நீங்க தலைமை பொறுப்புல இருக்க முடியும். நீங்க வந்து அ ஊடகங்களுடைய ஆதரவ வந்து பெற முடியும். அப்படி அது இல்லாம நீங்க எஸ்டாப்ளிஷ்மென்ட்டுக்கு எதிரா மக்களுக்கு ஆதரவா நின்னீங்கன்னா, உங்கள எந்த வகையிலயாவது வீழ்த்தறதுக்கு பின்னாடி இருந்து வேல பார்ப்பாங்க. இதுல இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவருடைய இந்த இந்த 2019 தோல்விக்கான அடிப்படையான காரணமா இருந்தது பிரெக்சிட்டுக்கு 2ஆம் ரெஃபரண்டம் கொண்டு வருவோம்ன்னு சொல்லி இவங்க வச்ச தேர்தல் நிலைப்பாடு. அத ஊக்கப்படுத்தி அந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனதுக்கான அடிப்படையான காரணமா இருந்தது ரினியூ பார்ட்டின்னு சொல்லி ஒரு பார்ட்டி வந்து 2018ல வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த பார்ட்டி ஆரம்பிச்சு, அது வந்து இந்த சிந்தனைய வந்து புஷ் பண்ணி, ஏன்னா அந்த பார்ட்டில இருந்த முக்கியமான நபர், அத ஃபவுண்டிங் பண்ண ஒரு மிக முக்கியமான நபர். அவரு வந்து லேபர் பார்ட்டிக்குள்ள வந்து, லேபர் பார்ட்டியில இருந்து திரும்ப வெளியேறி, கோபினுடைய தலைமை வந்து சரியில்ல. பிரெக்சிட்டுங்கிறத வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வெளியேறி, அவரு வந்து புதுசா ஒரு கட்சிய ரினியூ பார்ட்டின்னு சொல்லி ஒரு கட்சிய உருவாக்கி, அ அத வந்து பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணி, ஊடகங்கள் அத ப்ரமோட் பண்ணி, அந்த சிந்தனைங்கிறது பெருமளவுக்கு மக்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் உருவாக்கி, கொண்டு வந்து இந்த கட்சிக்குள்ள இத வந்து ஒரு பாலிசியா திணிச்சதுல மிக முக்கியமா வேலை பார்த்ததுங்க வந்து இந்த ரினியூ பார்ட்டியினுடைய ஆட்கள். அந்த ரினியூ பார்ட்டிங்கிறது சொல்லுங்க அது. யாருன்னு பார்த்தா, அது ரினியூ பார்ட்டியா இல்ல ரீஃபார்ம் யூகேன்றது அதுவா? இல்ல. ரிஃபார்ம் யுகே வந்து அ அது ஒரு வலதுசாரி, தீவிர வலதுசாரி பார்ட்டி. அதுதான் ஓகே. பிரெக்ஸிட்ட வந்து ஆதரிக்கக்கூடிய பார்ட்டி அது. ரினியூ பார்ட்டிங்கிறது ஒரு சின்னூண்டு பார்ட்டி. அந்த பார்ட்டிய உருவாக்கி, அந்த சிந்தனைய விதைச்சு, அந்த சிந்தனை மூலமா வந்து பெரிய அளவுக்கு ஓட்ட வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு ரீதியா வந்து வேலை பார்த்து, அத ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து இவங்கள அக்செப்ட் பண்ண வச்சு, இத அக்செப்ட் பண்ண வச்சதுல முழுமையா இருந்து வேலை பார்த்தது லேபர் பார்ட்டிக்குள்ள இருந்த ஆட்கள். இப்ப அவங்க உருவாக்குனது வந்து இந்த ரினியூ பார்ட்டி உருவாக்குன அந்த கான்செப்ட்ட தான் வந்து இவங்க கொண்டு வந்து திணிச்சு லேபர்க்குள்ள கொண்டு வந்து 2019ல அத வந்து அக்செப்ட் பண்ண வச்சது. அந்த பார்ட்டி யாரு உருவாக்குனதுன்னு பார்த்தா, அந்த பார்ட்டிய உருவாக்குன மிக முக்கியமான நபர் MI6ல ஒர்க் பண்ண ஆளு. MI6ல ஒர்க் பண்ணவரும், அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அ அதாவது CIA மற்ற MI6 போன்ற அமைப்புகள் கூட இணைந்து நேட்டோவுக்காக ஒர்க் பண்ண ஒரு பெண்மணியும் இணைந்து தான் வந்து இந்த பார்ட்டிய உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பார்ட்டி மூலமா தான் வந்து லேபருக்குள்ள வந்து, லேபர்ல இந்த கருத்துக்கள விதைச்சுட்டு, இவங்க வெளியேறி புதுசா ஒரு பார்ட்டிய உருவாக்கி, அத வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ட்டா வந்து உருவாக்கி, மக்கள் மத்தியில ஒரு பெரிய சிந்தை ஓட்டம் வந்து பிரெக்சிட்டுக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்த உருவாக்கி, லேபர் பார்ட்டிக்குள்ள அந்த கருத்த வந்து ஏத்துக்க வச்சு வீழ்த்தி இருக்கிறாங்க ஜெர்மி கோர்பின. ஸோ இப்ப இந்த அளவுக்கு வந்து பெரும் அளவுக்கு வந்து MI6, MI5, CIA, அமெரிக்காவுடைய ஸ்டேட் அ அ நேஷனல் செக்யூரிட்டி அப்பராட்டஸு, பிரிட்டனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அப்பராட்டஸு இவங்க எல்லாருமா சேர்ந்து
ஜெர்மி கோபினை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே இணைந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த வேலை பார்த்ததுல பிரதானமா நின்னு வேலை பார்த்தது கேர் ஸ்டார்மர். அப்ப அது கேர் ஸ்டார்மருக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைச்சிருக்கு. அவர் இன்னைக்கு யுகேவுடைய பிரைம் மினிஸ்டரா ஆயிருக்கிறார். ஸோ இதுதான் வந்து இந்த தேர்தலை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எவ்வளோ காலத்துக்கு இவருடைய ஆட்சி நீடிக்கும் என்னங்கிறது தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து பெருமளவுக்கு ஆதரவுங்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போட்ட 40% மேற்பட்ட இளைஞர்கள் சொல்லியிருக்கிற ஒரே காரணம், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஓட்ட போட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இவருக்கு கிடைச்ச ஓட்டு கிடையாது அது. கன்சர்வேட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிங்கிறது அவ்வளோ மோசமா வந்து இந்த 10 வருஷத்த கடத்துனதுனால, அதுக்கு எதிரா வந்து ஓட்டு போடணுங்கிற இடத்துல தான் கேர் ஸ்டார்மருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர, கேர் ஸ்டார்மர் ஒரு பிரபலமான ஃபிகர் கிடையாது. அவருக்கு பெருமளவுக்கு ஆதரவுங்கிறது மக்கள் மத்தியில கிடையாது. கிட்டத்தட்ட இன்னொரு ரிஷி சுனக் தான் இவரு. அத தவிர ஒண்ணுமே கிடையாது. எவ்வளோ காலத்துக்கு இவருடைய ஆட்சி நடக்கும் என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவுங்கிறது இவருக்கு சுத்தமாவே இல்ல. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. மக்கள் வந்து என்னதான் விரும்பினாலும் இந்த டெமோக்ராட்டிக் முறையில ஆ ஆளும் வர்க்கம்ங்கிறது அந்த ஜனநாயக கட்டமைப்பு முறைய தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு, மக்கள வந்து மேனிபுலேட் பண்ணி, மக்கள வந்து அவங்களுடைய வந்து செயல்படுத்த விடாத தடுக்கிறது தான் வந்து எல்லா தேர்தல்கள்லயும் நடைபெறுது. அது இந்த தேர்தல்லயும் நடைபெற்றிருக்கு. இது இந்த இந்த நியோ லிபரல் அ ஒட்டுமொத்த என்டிட்டீஸ் உலகம் முழுக்க இருக்கிற இந்த நியோகான் என்டிட்டீஸ் போருக்காக இயங்கக்கூடிய நாடுகளினுடைய செக்யூரிட்டி அப்பராட்டஸ், அவங்களுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்தந்த நாடுகள தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. இந்த டெமோக்ராட்டிக் முறையில உங்களுக்கு 2 ஆப்ஷன குடுத்து, அந்த 2 ஆப்ஷனுமே வந்து ஒரே இடத்துல வர மாதிரி லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே டோரி பார்ட்டி இருந்த அரசாங்கம்ங்கிறது இன்னைக்கு கைமாறி இருக்கு. ஆனா, இது எல்லாமே அவங்களுடைய அந்த நியோகான்ஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குங்கிறது தான் இந்த தேர்தலை பொறுத்தளவுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த ஜனநாயக முறைங்கிறது கம்ப்ளீட்லி கரப்டட் முறை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஓகே தோழர். ஒரு டீட்டெயிலா குடுத்துருக்கிறீங்க. இந்த தேர்தல் எப்படி நடத்தப்பட்டுச்சு, இது எங்கேருந்து எங்க வந்து சேர்ந்திருக்குன்னு. இதனால நமக்கு எந்த உலகத்துக்கு எந்த இது நல்லது நடக்க போறதில்ல அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. கெடுதல் தான் அதிகமா நடக்க போகுது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகே தோழர். புரியுது. இன்னைக்கு 275வது நாளு அபு ஒபைதா பேசியிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு நல்லா இதுவரைக்கும் அவர் சொன்னதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நெறைய பேசிட்டு இருந்தோம். இது அங்க ஆயுதம் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுல 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து இத்தன நாள் நாங்க வந்து நின்னு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒரு சிறு உதவி கூட எங்களுக்கு வெளியில இருந்து கிடைச்சது இல்ல. ஆனாலும் நாங்க நின்னு வலிமையா சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு 1. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இப்ப களத்துல நிக்கிற வீரர்கள் இல்லாம இன்னும் 1000 பேர் தயாரா இருக்காங்க. எப்ப வேணாலும் களத்துல இறங்கறதுக்கு 1000 பேர் தயாரா இருக்காங்க அப்படின்னு. சோ இது 2னுடைய இத என்னவா பாக்குறீங்க நீங்க? அத 2 வகையிலயும் இது இது அவரு சொல்லியிருக்கிறதனுடைய அடிப்படை என்னன்னாக்க, நாங்க தொடர்ந்து போரிட தயாரா இருக்கிறோம். ஸோ, அதனால வந்து நீங்க எங்கள குறைச்சு மதிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நீங்க ஏற்கனவே வந்து மேற்கத்திய ஊடகங்களே இத பத்தி எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, ஹமாஸுங்கிறது அ இந்த போருக்கு அப்புறம் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மேற்கத்திய ஊடகங்களுடைய கணிப்பா இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அ அதிகமான வீரர்கள் வந்து போர்ல வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஆரம்பிச்சம்போது இருந்த வீரர்கள விட அதிகமா வந்து இப்ப வீரர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அததான் நம்ம முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தோம். என்னன்னா, இதுல இந்த போர் ஆரம்பிச்சதிலிருந்து ஹமாஸ் மீது மதிப்பு கூடுனதுனால, அல்-கஸாம் பிரிகேட் குறிப்பா ஹமாஸ விட்டுருங்க. அல்-கஸாம் பிரிகேடுங்கிறது தான் பிரதானமானது. அல்-கஸாமுக்கு ஆதரவு வந்து மக்கள் மத்தியில கூடியிருக்கு. ஏன்னா, அவங்க தான் அவங்களுடைய புரொடெக்ஷன் ஃபோர்ஸா வந்து பார்க்குறாங்க மக்கள். வேற யாரையும் வந்து அவங்க பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு ஆதரவு கூடியிருக்கு. ஸோ, எதிர்த்து நின்னா தான் நம்மளால வந்து வெற்றி அடைய முடியுங்கிறத நம்புறாங்க. இந்த அக்டோபர் 7 அதுக்கப்புறம் வந்து இந்த போர வந்து எதிர்கொள்ற விதம், அல்-கஸாம் பிரிகேடு எதிர்கொள்ற விதம், இது எல்லாமே அந்த மக்களுக்கு நம்பிக்கைய குடுக்குது. நம்மள காப்பாத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை வந்து இந்த வீரர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கைய குடுக்குது.
இவங்க வெற்றி அடையறத பார்க்குறாங்க. பெருமளவுக்கு இஸ்ரேல் தரப்பினுடைய தோல்விய பார்க்குறாங்க. மக்கள கொன்னாலும் அவங்களால மிலிட்டரி ரீதியா வெற்றி அடைய முடியலங்கிறத பார்க்குறாங்க. இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்ங்கிறது இந்த வீரர்களுக்கு உறுதுணையா இருக்கு. அதனால வந்து மக்கள் வந்து பெருமளவுக்கு இணையறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இந்த போர வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதே நேரத்துல அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இதுக்கான தயாரிப்பு பணிகளோட தான் வந்து இந்த போரை வந்து ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எதிரியினுடைய பலம் தெரியும், அவனுடைய குணநலங்கள் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து இந்த போரை வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அதுக்கு தயாரிப்பு பணி இல்லாம வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால வெப்பன் சப்ளைங்கிறது இவங்களுக்கு வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு வந்து அவங்களுடைய கட்டுமானம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வந்து அவங்க அடிப்படையே வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய இந்த ஆயுதம்ங்கிறது குறைவில்லாம இருக்கு. நம்ம பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க கரெக்ட்டான வெப்பன மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஏதோ ஒரு வெப்பன வந்து பயன்படுத்தல. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன்ல இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தயாரிப்பு பணிகள்லாம் பண்ணிட்டு தான் வந்து இந்த போரிய வந்து அவங்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால அவர் இன்னைக்கு சொன்னதுங்கிறது இன்னமும் எங்களுக்கு வந்து முழுமையான கெப்பாசிட்டி இருக்கு. இன்னும் எங்களால தொடர்ந்து வந்து இந்த சண்டைய நடத்த முடியும். அப்படிங்கிறத தான் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த போர் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு சொன்னாரு. கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ரஃபாக்குள்ள முடிச்சிட்டோம்னாக்க கிட்ட 4 பிரிகேட் இருக்கு. அந்த 4 பிரிகேட முடிச்சிட்டோம்னா அந்த போரை வந்து நாங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. எந்த வகையிலயும் வந்து அவங்களால முடிக்க முடியல. மீண்டும் பல இடங்களுக்கு போய் திரும்ப சண்டை போட வேண்டிய நிலையில தான் இருக்கிறாங்க. புது புது வீரர்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆயுதங்கள் பற்றாக்குறை இல்லாம வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு. இது சமகாலத்துல நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்கு பீஸ் டாக்கு. ஸோ அந்த பீஸ் டாக்ல இவங்கள அண்டர்மைன் பண்றதுக்கான முயற்சி நடந்ததுன்னா, அது நடக்காது அப்படிங்கிறத அல்கசாம் பிரிகேடினுடைய தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹமாஸ் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுதே தவிர, கசாம் தரப்பிலிருந்து நேரடியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறது இல்ல. ஏன்னா அவங்க மிலிட்டரி ஃபோர்ஸ். ஸோ அதனால ஹமாஸுக்கும் சொல்லணும், மற்ற மீடியேட்டர்ஸ்க்கும் சொல்லணும், எதிரிகளுக்கும் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த தகவல வந்து சொல்ல வேண்டிய அவசியத்துல தான் கசாம் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் அ அல் பைதா வந்து இந்த கருத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது நெகோசியேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல நீங்க இந்த இது ஆயுதங்கள் பத்தி பேசணும்னு எனக்கு ஞாபகம் வந்ததுல கேட்டீங்கன்னா, நேத்து வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அல்காசமிகர்ல இருந்து. என்னன்னா, அமெரிக்காவுடைய ஒரு ஏவுகணை அதோட இத கைப்பற்றி, அத பயன்படுத்தி நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம் நேத்து அப்படின்னு. அது எப்படி பாசிபிள்? அதுக்குள்ள பண்ண முடியுமா? அது அவங்க அங்கேருந்து வீசுற ஏவுகணை விழுந்துருச்சு அப்படின்னா, அத எடுத்து ரெக்கவர் பண்ணி பண்ணிற முடியுமா? இல்ல இவங்கள்ட்ட நல்ல கெப்பாசிட்டி இருக்கு. இவங்களுக்கு வந்து ஆ ஏன்னா இஸ்ரேல் போடுற பாம்ப வந்து எடுத்து ரீபர்பஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆ இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் இஸ்ரேலுடைய ட்ரோன்கள வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்து மீண்டும் அந்த ட்ரோன்கள பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராவே சண்டை போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து நல்ல கேப்பபிளான ஒரு அமைப்பா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஆ வாய்ப்புகள பயன்படுத்தி சண்டை போடுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கும்போது மட்டும் தான் இந்த சண்டைகள வந்து நடத்த முடியும். ஸோ அதுல வந்து அவங்க கைதேர்ந்தவர்களா தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வெடிக்காம இங்க இருந்ததுன்னா, அத ரீபர்பஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இவங்க பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர்கள் தான் கசாம் பிரிகேட். ஓகே, ஓகே தோழர். அதேபோல இன்னொரு தகவலும் நான் அதுல சேர்த்து சொல்லிட்டா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து வில்லியம் பர்ன்ஸ் வந்து இதுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு இல்லன்னா வந்து நாளைக்கு நாள மறுநாள் வந்து எகிப்து வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்காக. அவரு கூட அந்த மொசாட் தலைவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு இல்லாம எப்பவும் போல அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த இது. இதே போல அந்த ஹெஸ்புல்லாவோட தாக்குதல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி நேத்து நைட்டு வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸோடைய இன்ஜினியர் ஹிஸ்புல்லாவோட இன்ஜினியர் வந்து இஸ்ரேல் கொலை பண்ணியிருக்கு. அவங்களும் தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? அங்க ஹிஸ்புல்லா அந்த இதுக்குண்டானது இஸ்ரேலுக்கு உண்டான டக் ஆஃப் ஆகுறது எப்படி போயிட்டு இருக்கு? இந்த அடிப்படையிலிருந்து பார்த்தோம்னாக்க, ஹெஸ்புல்லா கூட போரை நடத்துறத தவிர வேற வழியே இல்ல இஸ்ரேலுக்கு. அது நெத்தன்யாகுவோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, அவருடைய பொலிட்டிக்கல் நலன், அவருடைய பர்சனல் நலன்,
இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாலும் ஹெஸ்புல்லா கூட போர் நடத்துறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. அதுதான் வந்து அவங்களுடைய மனநிலையா இருக்கு. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுடைய கெப்பாசிட்டியை பார்த்து பயப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அமெரிக்காவுடைய உதவி தேவைப்படுது. அமெரிக்கா இதுக்கு ஓகே சொன்னுச்சுன்னா அவங்க வந்து போரை நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நான் இன்னைய சூழ்நிலையில அமெரிக்கா அதுக்கு ஓகே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவால இதை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ பிரதானமான பிரச்சனையா இருக்கே தவிர ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போருங்கிறது இஸ்ரேலுக்கு கட்டாயமானது. அதை நடத்துறதுக்கு அவங்க எப்பவுமே தயாரா தான் இருக்கிறாங்க. நடத்தியே தீர்வாங்கங்கிறது தான் அவங்களுடைய நிலை. ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய செட்டிலர்ஸை மீள்குடியமர்த்தம் பண்ணணும்னா, ஹெஸ்புல்லா கூட சண்டையை நடத்தி தான் ஆகணும். பேச்சுவார்த்தைங்கிறது முடிவுறாம இருக்கு. ஏன்னா வந்து அவங்க டிமாண்ட் பண்றதுங்கிறது, நீங்க காசால போரை நிறுத்துனீங்கன்னா தான் நாங்க வந்து எங்களுடைய தாக்குதலை நிறுத்துவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இந்த தாக்குதல்ங்கிறது அக்டோபர் 8ஆம் தேதி ஆரம்பிச்ச தாக்குதல்ங்கிறது டிட்டரன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட தாக்குதல். அந்த டிட்டரன்ஸ் அப்ஜெக்டிவ வந்து கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைவேத்திட்டு தான் வருது. ஏன்னா இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல ஆச்சு போர் தொடங்கி. இன்னைய வரைக்கும் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவோம்னு தான் சொல்றாங்களே தவிர, அவங்களால முழுமையான போருக்குள்ள போக முடியல. ஸோ அந்த அளவுக்கு டிட்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல். உங்களுடைய கெப்பாசிட்டிய வந்து அவங்க வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த டிட்டரன்ஸ்ங்கிறது எவ்வளோ காலத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை காசாவுல போர் நின்றுச்சுன்னா, இந்த போர் வந்து அவசியப்படாது. ஆனாலும் நான் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பேசுனது தான். இஸ்ரேல்ங்கிற அந்த நாடு, அதனுடைய ஆதிக்கத்த மையமா வச்சு தான் அந்த பகுதியில இருக்கணும்னு நினைக்குது. ஸோ ஆதிக்கம் இல்லாம அந்த பகுதியில இயல்பான ஒரு நாடா வந்து இருக்கிறதுக்கு இஸ்ரேல்ங்கிறது எப்பவுமே விருப்பம் இல்லாதது. அதுதான் அந்த ப்ராஜெக்ட்டினுடைய ஒட்டுமொத்த அடிப்படை. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து அது பார்க்கறதுனால, ஹமாஸ் ஒரு தாக்குதல் நடத்திருச்சு. அத நம்மளால தடுக்க முடியல. அது வந்து ஏவுகணைகளை ஏவிடுச்சு. நம்ம மக்கள் வந்து இங்க நிம்மதியா வாழ முடியாம வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப லெபனான்ட்ட இத விட அதிகமான ஏவுகணைகள் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு, நம்ம மக்கள் வந்து இந்த பகுதியில நிம்மதியா வாழ முடியாது. நம்ம இதுவரைக்கும் உருவாக்கி இருந்த அந்த ஸ்டேட்டஸ் கோங்கிறது இனிமே இருக்க முடியாது. ஸோ அதனால இவங்கள எல்லாரையும் அழிச்சா மட்டும்தான் நாம பழைய மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படையா இருக்கு. ஸோ அததான் வந்து அவங்க செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து தொடர்ந்து இந்த போரை வந்து நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவை நேரடியா போர்ல கொண்டு வரதுக்காக தான் வந்து லெபனான் கூட சண்டைக்கு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க. நெத்தன்யாகுக்கு அமெரிக்காவை கொண்டு வந்துட்டாக்க தொடர்ந்து போரை நடத்த முடியும். அமெரிக்காவையும் தன்னுடைய பக்கமா கொண்டு வந்துட முடியும் முழுமையா. இப்போ அடுத்த கான்ஃப்ளிக்ட் முழுமையான விரிவாக்கத்துக்கு போச்சுன்னாலும் தன்னால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஹமாஸ் கூடயே தாக்கு பிடிக்க முடியல இஸ்ரேலால தனி ஈவன் வந்து அமெரிக்காவோட உதவி இருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஹெஸ்புல்லா கூட கண்டிப்பா அமெரிக்காவோட உதவிங்கிறது கட்டாயமானது. ஸோ அதுக்கு அமெரிக்கா ஓகே சொல்லிடுச்சுன்னா இந்த போரை வந்து அவர் ஆரம்பிச்சிருவாரு. இல்லைன்னா அமெரிக்காவை கட்டாயமா இழுக்க வேண்டிய இடத்துல அவராவே இந்த போரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஸோ அவருடைய பயணம்ங்கிறது இந்த இந்த மாசத்துல வந்து 24ஆம் தேதி அவர் பயணம் மேற்கொள்றாருன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கு. ச அவங்களுடைய காங்கிரஸ்ல வந்து பேசுறாரு. அந்த பேச்சுங்கிறது இத மையமா வச்சதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பீஸ் டீல்ங்கிறது காசாவை பொறுத்தளவுல நடக்கல அப்படின்னா, இந்த பயணத்தினுடைய அடிப்படையே ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல், ஹெஸ்புல்லா மீதான போருக்கான அ திட்டமிடலுக்காக தான் இந்த பயணம் வந்து போகுது. இவரு போய் அங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு தாக்குதல் வந்து ஆரம்பிக்கலாம். போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சிருச்சு. பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா தோழர்கள் கமெண்ட்ல கேளுங்க. அதே போல முக்கியமா வந்து தோழர்கள்ட்ட நாங்க ஒரு இது வைக்கணும்னு நினைச்சிருக்கோம். என்னன்னா, இன்னும் இந்த நம்மளுடைய இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால நாங்க வந்து அடுத்து நிறைய இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. புத்தகங்கள்லாம் இதுக்காக வாங்க வேண்டியிருக்கு.
ஸோ அதுக்கு வந்து பொருளாதார ரீதியா மேபி உங்களுடைய உதவி தேவைப்படும். அது எப்போ என்னன்றத நாங்க கூடிய விரைவில் சொல்றோம். அப்போ உங்க ஆதரவு நிச்சயம் தேவை. தோழர் நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல தோழர். வேற எதுவும் இல்ல. ஓகே தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு மிக்க நன்றி தோழர். உங்களிடம் நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.